Recording started. நம்ம என்ன பண்ணி பிரேக் பண்ண சொல்கிறேன். இது இப்படி வண்டி மூவே பண்ணியிருக்க கூடாது. லெஃப்ட் நிற்கிற போடுங்க, கட் பண்ணுங்கள், ஆஃப் டர்ன் பண்ணுங்கள், ஆஃப் டர்ன் பண்ணுங்கள், எக்ஸல் கொடுத்து சீக்கிரம் போங்க. ஞாபகம் வச்சுக்க, இனி வந்து எந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்தாலுமே இப்போ நாளையிலேருந்தெல்லாம் வந்து உங்களை அங்கே எடுக்க வரணும் இல்லை, நீங்கள் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். நான் இப்போ இந்த டிராஃபிக்னால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அங்கே வண்டி ஓட்டக்கூடாது. அது ரோடு கிடையாது ஆக்சுவலாக, அது ஒரு பார்க்கிங். அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண கட் பண்ணி உங்கள் ரோட்டுக்கு வரணும். வண்டி இல்லாட்டி, வண்டி இருந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது அந்த பார்க்கிங்குள்ள நீளமாக போகிறது யூஸ் கிடையாது. நீங்கள் சென்டர் மிரர் எல்லாம் செக் பண்ணி வண்டியில் நீங்கள் என்ன பண்ணிடணும், கிராஸ் பண்ணிடணும். அப்போ இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கணும். சென்டர் மிரர் பாருங்க. அப்போ ரோட்டில் வண்டியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவிங் தான். இதெல்லாம் தான் உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க, திருப்பி அங்கே என்ன பண்ணக்கூடாது, டைம் பண்ணக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ஆமாம், நமக்கு என்ன வேலை, அடுத்த உங்களுக்கு டெஸ்ட்டு முடிக்கணும், அடுத்த பார்க்கிங் வரும், நிப்பாட்டிடணும், கிளம்பிடணும், அவ்வளோதான். அதுக்கு ரெடி ஆகிட்டு தான் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு மிஸ்டேக் வரும், மிஸ்டேக் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். மிஸ்டேக் கிளியர் பண்ணுறது வந்து நீங்கள் ஓட்டம்னா சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு. டெஸ்ட் டைமில் அது வராமல் பார்த்துக்கிறது நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அது அதிகமாக கிளாஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு புரியும். ஒன்று ரூட்டு கற்றுக்கணும், ரூட்டு தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. இப்போ நம்ம வந்து ரவுண்ட் அபவுட் லெஃப்ட் போக போகிறோம். எக்ஸல் கொடுங்க, லெஃப்ட் நிக்கர் போடுங்க. சின்னதாக கொஞ்சம் டேர்ன் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டு போகலாம். நேராக உள்ள, நேராக உள் ட்ராக் பார்த்தீங்களா, நேரத்துக்கு தான் சொல்லி கொடுத்தேன். எக்ஸல் கொடுங்க, அப்படி மெதுவாக ரவுண்ட் பண்ணி ஒரு எக்ஸிட் முடிச்சிட்டோம். இந்த எக்ஸிட் முடியணும், கை மாற்றி பிடிங்க, ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. கொஞ்சம் இந்த பக்கம் வைங்க, சரி, அவ்வளோதான். எக்ஸல் கொடுத்துப்பாங்க, நல்லா முடிஞ்சது. கொஞ்சம் கூட நல்லா உள்ளே வந்துட்டு இந்த பக்கம் இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும். நீங்கள் கை கொண்டு போக வேணாம். இண்டிகேட்டர் கட் ஆகாட்டி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கே வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன ஆகும், டைம் டிலே. அது போக உங்களுக்கு வண்டி கையிலேருந்து போயிடும். சென்டர் மிரர் பாருங்க. ட்ராக் ஏறது உள்ளே இருக்கணும் கரெக்டாக. ஆமாம், அதாவது உள்ளே ஏறப்ப நீங்கள் வந்து இன்சைட் ட்ராக்ல வந்து லெஃப்ட் யூட்டர்ன் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணீங்க, சரிங்க, ரைட் திருப்பாத்தீங்க. அது பண்ணக்கூடாது. எந்த ட்ராக்ல வர்றீங்களோ லெஃப்ட் கமெண்ட் சொல்லியாச்சு, அப்போ லெஃப்ட்டுக்குள்ளே தான் போகிறோம். 2 ட்ராக் இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. பிரேக்கில் கால் வைங்க, சின்னது சென்டர் மிரர் இன்னும் கொஞ்சம் கூட ப்ளஸ் பண்ணுங்க. சென்டர் மிரர் பாருங்கள். இப்போ பின்னாடி வர வண்டி கண்ட்ரோலுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவனுக்கு சேஃபாக ஃபீல் ஆகும் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. இந்த எல்லோ லைன் இருக்க இடமெல்லாம் 40, அப்போ அதிகபட்சமாக 40 தான் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து 40 வரைக்கும் போயிட்டு ஒரு சில சமயம் போர்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் எதாவது மாற்றம் இருந்தால். போர்டை பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ரோடு மார்க்ஸ், இப்போ இந்த பாருங்க லாங் லைன் போட்டிருக்கான், இதெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது. எல்லோ லைன் போட்டிருக்கான். வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சு, அப்போ நம்ம எதுவும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி செக் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடணும். இல்லாட்டி ரிகவரி இருக்கும். அன்னசரியா நீ நிப்பாட்டி ஃபோன் பேசுறது பிடிக்கிறதுலாம் பண்ணவே கூடாது. பிரேக் பாருங்க, அம்பர் டச் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் வண்டியை பொறுத்தவரை மேனுவல் வண்டி மாதிரி கியர் போடுறப்ப ஸ்பீடு நமக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக் வண்டி என்ன ஆகுது, ஸ்பீடு தெரியாது, நம்ம அப்படியே விரட்ட முடியும். எக்ஸல் கொடுத்துட்டே விரட்டிகிட்டே தான் இருக்கணும். அப்போ அந்த எக்ஸல் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வண்டி போகாதில்ல. அப்போ ஒரு செகண்ட் சென்டர் மிரர் பார்க்குறீங்க, முன்னாடி பார்க்குறீங்க, பார்வையை கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், அடிக்கடி அதில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், எக்ஸல் கொடுங்க. இப்போ இந்த எல்லோ லைன் முடிஞ்சு ஒயிட் லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இண்டிகேட்டர் போடுங்க. ஃபஸ்ட்டு ரைட்டு போடுங்க. ஆமாம், இங்கேருந்து நீங்கள் ரைட்டு போகிறோம் இல்லை, நீங்கள் ரைட்டு மாறி ஆகும். ஓகே. இப்போ எக்ஸல் கொடுங்க, இண்டிகேட்டர் கட் பண்ணிடுங்க. பின்னாடி வரவங்க 2 ட்ராக் இருக்கு, எப்படி தெரியும் உங்கள் வண்டி இருந்தால். அப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டால் தெரிஞ்சு 2 ட்ராக் இருக்காங்கிறது. இப்போ ரவுண்ட் போட்டு ரைட்டு போக போகிறோம். இப்போ இண்டிகேட்டர் போடுங்க, ரைட்டு அந்த நார்மல் ரைட்டுன்னு கணக்கு பண்ணிக்கங்க, போயிடலாம். பாருங்க எந்த பக்கம் வண்டி போயிடுச்சு, நீங்கள் திருப்பவே இல்லை. திரும்பி பார்த்தீங்களே தவிர என்ன மிஸ்டேக் பண்ணி புரிஞ்சுதா, வண்டி இந்த பக்கம் வரணும். அப்படி உள்ளே வர்றப்பவே நீங்கள் என்ன பண்ணீங்க, நேராக ரவுண்ட் போட்டு நேரம் வண்டி என்ட்ரு ஆயிடுச்சு. கவனிச்சிங்களா, முன்னாடியே திருப்பிடணுமா, உள்ள போயிட்டு திருப்ப கூடாதா? உள்ள போய் எப்படி திருப்பிங்க, இல்ல அந்த ட்ராக் டச் ஆகலையா? அதான் சொல்றேன், அந்த ரவுண்ட் போறீங்க நீங்க இங்கேயே டச் பண்ணிட்டீங்கிற நான். அதாவது இந்த இடம் வருதுல இப்போ உங்களுக்கு, இப்போ நீங்க ரைட்டே போங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கு, ரோடு எப்படி இருக்கு, நீங்க எப்படி போனீங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டு திருப்பி போக கூடாது. இந்த ரோடு பாருங்க ஃபர்ஸ்ட், இந்த மார்க்கிங் வந்து கவனிங்க எப்படி இருக்கு. ரவுண்ட் அபவுட் சிம்பிள் வந்துருச்சு, ரைட் நீங்க போடுங்க. நான் ரைட் சொல்லிட்டேன், எக்ஸாம்பிள் வந்து ரைட் சொல்லிட்டாப்ல. நீங்க இந்த இடத்துல எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றேன். பிரேக்ல கால் வைக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பக்கம் பார்த்து ரெடி ஆகணும். திரும்பி பாருங்க, போகலாம். நீங்க என்ன பண்றீங்க, இந்த திருப்பவே இல்லைங்கிறீங்க, போகலாம். இப்போ அந்த லைனை பார்த்து திருப்பி திருப்புங்க. இதுதான் உங்க டயக்ராம். இது கொஞ்சம் ஸ்பீடாகவே என்ன பண்ணு. இப்போ இண்டிகேட்டர் பாருங்க, எது கட் பண்ணீங்க, வெண்டு இன்னும் முடியவே இல்லை. அப்போ நீங்கள் அந்த இடத்துல கையை எடுத்து கட் பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்கள் வண்டியோட கண்ட்ரோல் என்ன ஆகும்,
பாடி ஷேக் ஆகும். ஏன் ஷேக் ஆகும்னா உங்கள் ஸ்டேரிங் என்ன ஆகும்? நீங்கள் இல்லை அது எனக்கு மைண்டில் என்ன வந்துச்சுன்னா அந்த இடத்துல சைடில் இடிச்சிருமோன்ட்டு தான் உள்ளே போயிட்டு திருப்புற மாதிரி. அந்த இடத்துல இடிக்கணும்னா இன்னும் நீங்கள் ஆஃப் ரவுண்டு சுற்றணும். இதை அப்படியே மைண்டில் கொண்டு வந்துடுங்க. நம்ம ரைட் எடுக்கிறப்ப எல்லா இடத்துலையும் இடிக்கும் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் ரைட்டில் ஒரு சின்ன டேர்ன் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு ஆஃப் டேர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃப் டேர்ன்லேயே போக போக நீ திருப்பி இடிக்காது. நீங்கள் ஸ்டேரிங்கை சுற்றிட்டே இருந்தது என்ன ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அந்த மிஸ்டேக் வர்றப்ப இப்போ யோசிச்சிங்க இடிக்கலை, இப்போ நீங்கள் கட் பண்ணீங்களா இடிக்கிறோன்னு யோசிச்சேன், இடிக்கலை, இடிக்காது. அப்புறம் இடிக்காது. ரெண்டாவதும் போகிறீங்க, இடிக்குமோன்னு பயப்படுறோம், இடிக்காது. மூணாவது நீங்கள் அதை எப்படி கட் பண்ணீங்களோ அந்த அளவில் கட் பண்ணி போக தான் முடியுமே தவிர நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. அதான் நம்ம கெஸ்ஸிங்கில் தான் ஓட்ட முடியும். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணுறோம், நீங்கள் உள்ள கட் பண்ணுறப்ப என்ன சொல்லி இந்த கல்லை பார்த்து கட் பண்ணாதீங்க, இடிக்கணும் இடத்த பார்த்து கட் பண்ணாதீங்க. அதுதான் அந்த மாதிரி தான் எனக்கு மைண்டில் வந்து. நான் என்ன சொல்கிறேன், மேலே ஒரு லைன் தெரியுது பாருங்க, அதை பார்த்து கட் பண்ணி போயிட்டே இருங்க. இதுக்குள்ளே பார்ப்ப எங்கே பார்க்கணும், இங்கே பார்த்து கட் பண்ணக்கூடாது. அந்த போர்டு இருக்குல்ல அதுக்கு முன்னாடி பார்த்து கட் பண்ணி போங்க, அப்போ ஈஸி. யூட்டனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கல்லை இங்கே கவனிக்காதீங்க, இங்கே சில இடத்துல கவனிக்க வேண்டியது வரும். அப்போ நீங்கள் இந்த 2 மிரரை பார்த்தா முன்னாடி கேப் தெரியுதா உங்களுக்கு, பின்னாடி அதே கேப் தான் முன்னாடி இருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் அவ்வளோ சின்னதாக. இங்கே ரெடியூஸ் ஸ்பீடு பாருங்கள், போர்டு மெதுவாக ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ரைட் போங்க, இண்டிகேட்டர் போடுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, இந்த இடத்துல இடிக்குன்னு சொல்றீங்க, இந்த இடத்துல இடிக்கவே இடிக்காது. நீங்கள் அந்த மேலே லைனை பார்த்து கட் பண்ணி போயிட்டே இருங்க, சும்மா கட் பண்ண ஆரம்பிங்க, அங்கே மட்டும் பார்த்து கட் பண்ணி போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இனி கட் பண்ணக்கூடாது. இனி அந்த இடம் வர்றப்ப தான் என்ன பண்ணணும், இப்போ 2 மிரரில் ஸ்டடி பண்ணி 2 மிரர் பாருங்கள், பிரேக்கில் கால். புரிஞ்சுதா? நம்ம அந்த இடத்த நீங்கள் அந்த யோசிக்கவே கூடாதுங்கிற அப்படி. ஏன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுக்குறீங்க. வண்டி ஓட்ட என்ன உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எப்படி எந்த இடத்துக்கு வண்டி நம்ம கட் பண்ணுறோம், எவ்வளோ கேப்பில் போகுதுன்னு. இப்போ நம்ம ஊரில் பைக் ஓட்டுறோம், ஒரே வீல் தான் இருக்குது இல்லையா, திருப்பி 2வது திருப்பி எப்படி வண்டி நிற்கிது, அந்த பேலன்ஸிங் உங்கள் இந்த சிஸ்டத்தில் என்ன உங்கள் இதில் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு புதுசு இது லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஓ இவ்வளோ தானாங்கிறது அப்போ புரியும் இல்லையா, எல்லாமே அப்படி தானே. அவ்வளோதான். அப்போ ரொம்பலாம் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். இது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மெமரி போட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது. இப்போ இருக்கிற இந்த டிரைவிங்கை வந்து நீங்கள் எப்படி கிளியர் பண்ண போகிறீங்கன்னா கற்றுக்க என்ன ஆயிரும், இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வர ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு ரூட்டே தெரியாதுங்க, ரவுண்ட் அபவுட்டில் ரைட்னா என்னன்னு புரியாது, ஆமாம் ஸ்ட்ரைட்னா என்னன்னு புரியாது. நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஆனால் இங்கே வந்து இப்போ ரவுண்ட் அபவுட் ரைட் நீங்கள் போடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பெண்டை கவனிங்க, இப்படி போய் இப்படி நிற்கணும், திரும்பி பாருங்கள், போகலாம், கால் எடுத்துருங்க பாருங்கள், அவ்வளோதான். எக்ஸைட் கொடுங்க, அந்த லைனை பார்த்துட்டே போங்க. அப்போ பாருங்க ரவுண்டு, நீங்கள் ஒரு ரவுண்டு டிராயிங் பண்ணுறப்ப எப்படி வரும், இப்படி தான் ஒரு ரவுண்டு. நீங்கள் முன்னாடி அந்த மவுஸ் கர்சர் சுற்றி இப்படி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும், போல எக்ஸைட் கொடுங்க. கரெக்டாக நான் சொல்கிறது, ரவுண்டு இப்படி போடணும். நான் அந்த டூலை வச்சு இப்படி இழுக்கிறேன், டூலை தூக்கி இப்படி போட்டால் என்ன ஆயிரும் உங்களுக்கு, அதே தான். இதுவும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது வந்து இது விஷயம் புரியணும். இப்போ இந்த ரைட் இருக்கு, போகலாம். இந்த ரைட்டு போகணுன்னா உள்ள ஒரு லைன் தெரியுது பாருங்க, அதை பார்த்து நீ கட் பண்ணாத இந்த லைன் இடிக்காது. நம்ம பாடி வந்து பாதி போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர்டு இங்கே வச்சிருக்கா பாருங்க, ஸ்பீட் பிரேக் கொடுக்கும், கால் எடுத்துடணும், சின்னதாக பிரேக், இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, மெதுவாக கால் எடுத்துடணும். இந்த குதியை வரக்கூடாது, வண்டி வந்து குதிக்கக்கூடாது. அப்போ உங்கள் பிரேக்கில் வந்து கொஞ்சம் வைக்கிறது கம்மியானதுனாலங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் முன்னாடி வாட்ச் பண்ணல